அந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க மகனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்து பாட்டி அந்த பாட்டி கரண்ட் பார்க்காம செத்து போச்சு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் பிஸ்னஸாக மாறிச்சு. அது பிஸ்னஸாக மாறும்போது அதோட மொத்த தோல்விகள் எங்கள் அப்பா ஷோல்டரில் வந்துச்சு. ஓ! இளையராஜாவும் அப்பாவும் சேர்ந்து சேர்ந்து பண்ணாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அதோட அதோட லாஸ் எல்லாமே அப்பா ஷோல்டர்ல வருது. தன்ராஜ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ன்னு 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இளையராஜாவும் அப்பாவும் இளையராஜா, சேர்ந்து. அப்பா சேர்ந்து சரி, ஆரம்பிக்கிறாங்க. சரி. 82, 83 அதுக்கப்புறம் தண்டால் மியூசிக் ஸ்கூல்ல முடியாச்சு. ஃபைனான்ஷியலி டவுன். அது அது எவ்வளோ மோசம்னு எனக்கு வந்து எமோஷனல் ஆயிடுவேன் நானு. ஓகே. ஃபைனான்ஷியலி டவுன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த ஓலை குடிசை வீட்டுக்கு வந்து வாடகை கட்ட முடியாதபோது எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வீட்ட விட்டு வெளிய போனதே இல்ல. ஆனா ஃபுல்லா புக்ஸ் இருக்கும். ஒரு லுங்கி போட்டிருக்காரு. ஒரு பன் போட்டிருப்பாரு. ஒல்லியா வர மாரி இருப்பாரு. ஃபுல்லா புக்ஸ் படிப்பாரு. நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதெல்லாம் என்கிட்ட சொல்றது. என்கிட்ட கிட்டார் வாசிக்கிறது. காலையில 5 மணிக்கு கரண்ட் இருக்காது. அப்படி லைட் வந்த பிறகு அந்த காடை விளக்கெல்லாம் நானும் அது கோலமா போட்டு தேய்ச்செல்லாம் விளக்கு அதெல்லாம் ஏத்த தெரியும். என்ன நான் சொல்லுவேன்னா, இதெல்லாம் எங்கள காப்பாத்துன எங்க பாட்டி. அந்த வீட்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு, அவங்க மகனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்து பாட்டி. அந்த பாட்டி கரண்ட் பார்க்காம செத்து போச்சு.